இதற்கும் நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். ஏனெனில் இந்த அத்தியாயத்தில் மேலும் இறைவா நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று கூறும்படி கற்பித்துக் கொடுத்துள்ளான். இதனால் அந்த உம்மத்தவர்கள் அல்லாஹ்வின் ஏவலுக்கு கட்டுப்பட்டு நடந்து அவனின் உதவியை பெற்று விடுவார்கள் என்று கூறினான். அதே சமயம் அவனின் பிள்ளைகள், எங்களின் தந்தையே, அதற்கும் நீ ஒன்றும் கவலை உற வேண்டாம். நாங்கள் அந்த உம்மத்தவர்களை நல்வழி செல்வதை விட்டு தடுத்து வழி தவறி சென்றிட செய்கிறோம். இதனால் அவர்கள் வழி தவறி சென்று முற்காலத்திய உம்மத்தவர்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கு ஆட்பட்டதை போல் ஆக்கப்பட்டு விடுகிறோம் என்று கூறினான். அதை கேட்ட இப்லிஸ் லக்னத்துல்லாஹ் தனது பிள்ளைகளை நோக்கி, எனது பிள்ளைகளே, நீங்கள் இதற்கு சக்தி பெற மாட்டீர்கள். ஏனெனில் அல்லாஹ் உங்களுக்கு அந்த அத்தியாயத்தின் மூலம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நீர் நேர்வழி காட்டுவாயாக என்று கூறும்படி கற்பித்துக் கொடுத்துள்ளான். அதனை செவியுற்ற அவனின் பிள்ளைகள், எங்களின் தந்தையே, அதற்கும் நீ ஒன்றும் கவலை உற வேண்டாம். அந்த உம்மத்தவர்களை அல்லாஹ்வின் பேருடன்